வணக்கம் ஆரிய நட்புகளே. இன்றைக்கி வந்து கருப்பு டைரக்டருடைய ஷூட்டிங்கில் அன்று பாதியிலே நிப்பாட்டி வச்ச சில சீன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக நான் கிளம்புனேன். நேற்று நைட்டு வரைக்கும் சூர்யா வர்றேன் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நானும் வர்றேன், கருப்பு டைரக்டர்கிட்ட பேசுங்க, எனக்கும் 2 ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க அப்படின்னு சொன்னா. நானும் நைட்டு பேசினேன். ஆனால் இந்த நம்மளுடைய ஸ்கிரிப்ட் முடிஞ்ச உடனே சூர்யாவையும் என்னையும் வச்சு ஒரு 2 எபிசோடோ இல்லை 4 எபிசோடோ எடுத்து ஒரு காமெடியாக வந்து எடுத்து போடுவோம்னே. எங்கள் சேனலில் ஒரு 2 வீடியோ போட்டுக்கிறோம், உங்களுடைய ஐஸ் பிரியாணி சேனலில் ஒரு 2 வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நைட்டு பூரா உட்காந்து விடிய விடிய கண்ணு முழிச்சு ஸ்கிரிப்டும் எழுதிட்டார். ஆனால் எழுதுனதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் உட்காந்துக்கிட்டு நான் வரலை, எனக்கு வந்து நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு பழைய குருடி கதவை துறடின்னு வழக்கம் போல் அடம் பிடிக்க ஆரம்பித்தா சூர்யா. என்னன்னு காரணம் கேட்டால், அவருடைய சேனலில் ஐஸ் பிரியாணி சேனலில் ஒரு கிளிப் போட்டிருக்கிறாரு. கிளிப்புனா என்ன, ஒரு டீசர் மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாரு. அத்தையை கற்பழித்த சிக்கா அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சு எனக்கும் நிஷாவுக்கும் மாலை மாற்றி கல்யாணம் முடிகிற மாதிரி ஒரு சீன் கோயிலில் எடுத்தார். எடுத்ததுக்கப்புறம் அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு சீனு, அதுக்கப்புறம் வந்து அத்தையவே கெடுக்கிற மாதிரி ஒரு சீனு, இது 3 எடுத்து அவருடைய ஐடியில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. சரி, ரைட்டு, போட்டு அது வந்து என்னது, ஒரு படத்தோடைய ப்ரமோஷன், ஒரு ஷார்ட் ஃபிலிமுடைய ப்ரமோஷனுக்காகவும் ஒரு டீசராக போட்டிருக்கிறாரு. இதை பார்த்தா இவளுக்கு எங்கே எரியுது? நான் கேட்குறேன், ஏங்க, ஒரு டீசர்னு வந்துட்டா ஒரு படம்னா எல்லாம் தான் நடிக்கணும். இதெல்லாம் வந்துக்கிட்டு மக்கள் முன்னால் வந்துக்கிட்டு இவ மனசுக்குள்ளே வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இதெல்லாம் மக்கள் பார்த்தா உங்களுக்கு கேவலமாக இல்லையா? உங்களை அசிங்கப்படுத்துகிறாரு கருப்பு டைரக்டரு, அதனால் நான் வந்து ஷூட்டிங்க்கு வரலை அப்படி இப்படின்னு ஓவராக இது பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் வந்து கருப்பு டைரக்டரை ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணே இந்த மாதிரி திருப்பி வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புலண்ணே அப்படின்னோடனே அவர் திருப்பி பேசினார். பேசி, அம்மா இதெல்லாம் வந்து ஒரு படம், நான் பணம் போட்டிருக்கேன், என்னுடைய சொந்த படம், நீ ஏற்கனவே அந்த படத்தில் தான் நடிக்க வர மாட்டேன்ட்ட யார் புருஷனில், இது வந்து என்னுடைய சொந்த படம், இது வந்து என்னுடைய சொந்தமாக நான் காசு போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இப்போ சம்பளம் கொடுத்து இன்னும் டப்பிங் இருக்குது, இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு டீசரை பார்த்ததுக்கே நீ இவ்வளோ தூரம் வந்து அலறியே, முழு படத்தை பார்த்தா நீ என்னத்துக்காவ அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஒன்று நடிப்பாக எடு. ஒரு கலைஞனாக அவர் வந்து நடித்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நீ வந்து அதை யார், நீ ஒரு யூடியூபர், நீ ஏற்கனவே டிக்டாக் பண்ணியிருக்க, எத்தனையோ பேர் கூட நீ தான் வீடியோ போட்டிருக்க, என் படத்துலேயே கூட நடிச்சிருக்க, இதை விட நிறைய மஞ்சக்காட்டு மைனா அப்படி இப்படின்னு வேறு கம்பெனிலையும் போய் நிறைய நடிச்சிருக்க, நிறைய நீ வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்க, ஒரு அனுபவசாலி நீ இப்படி பேசலாமா, இது சரியா அப்படின்டா. அதுக்கப்புறம் யோசனை பண்ணிட்டு, சரி நான் இதை இப்படியே விட்டுடுறேன், நான் வந்து வர்றேன் அப்படின்னு இப்போ திருப்பி வந்து என் கூட வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. நான் அதுக்கிடையில் உங்கள் முன்னால் வீடியோ போடுறேன். நான் ஒன்று சொல்லவா, இதில் வந்து இவ வந்து என்னை வந்து தனியாக அனுப்புறதுக்கும் ஒரு பயம், இவ கூட வர்றேன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏற்கனவே 3-4 நாள் நான் வந்து நிஷா கூட சேர்ந்து ஷூட்டிங் போயிட்டேன். நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு நடித்தது, அந்த காதல் ரொமான்டிக் சீனு, இதெல்லாம் வந்து கருப்பு டைரக்டர் ஒரு சின்ன கிளிப் மாதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டார். அதை பார்த்ததுலேருந்தே இவளுக்கு வந்து எனக்கு நிஷாவுக்கும் ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு தொடர்பு அப்படிங்கிற மாதிரியே இவள் சிந்தனையெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ திருப்பி நிஷா கூட தான் இன்றைக்கி எனக்கு ஷூட் அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா, இது இப்படியே விட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நிஷா வந்து நம்மளை விட கலரு, ஆளும் கொஞ்சம் வந்து நல்லா ஒரு எப்படி இருக்குது, கொஞ்சம் உருளைக்கட்டை மாதிரி இருக்கா, நம்ம கொஞ்சம் அவளை விட கொஞ்சம் ஆள் வந்து உயரமும் கம்மி, ஆளும் டம்மி, நம்ம இடத்த அவள் பிடிச்சிருவாளோ அப்படிங்கிற ஒரு மன பயமும் மனப்பிராந்தியும் நம்ம சூர்யாவுக்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் நானும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றேன் அப்படின்னு நேற்று சொன்னால், இன்னைக்கு காலைல உழப்புனா இப்போ திருப்பியும் வர்றேன்ட்டான். முழுக்க நான் இவளை இங்கே விட்டுட்டு போனேன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நான் சொல்லவா? அங்கே போவேன், ஷூட்டிங்கில் நடிப்பேன், மத்தியானம் லைவ் 1 மணிக்கோ இல்லைன்னா ஒரு 1:30 மணிக்கோ ஒரு வீடியோ போடலான்னு உட்காந்து போடுவேன். இல்லையா, இன்ஸ்டாகிராமில் வந்து நிஷா வந்து என்னைய வச்சு ஷார்ட்ஸோ ரீல்ஸோ போடும். அதை பார்த்தோன்னே என்னாவா, திருப்பி போய் ஒரு ஆப்பையோ குவாட்டரையோ உள்ள தள்ளிட்டு திருப்பி மட்டமல்லாக்க படுத்துக்கிட்டு தூங்குவா, இல்லைன்னா அழுவா, இல்லைன்னா வந்து ஏதாவது யாரையாவது போய் உட்காந்துக்கிட்டு தப்பாக பேசிக்கிட்டு இருப்பாள். ஏன்னா அந்த ஏற்கனவே அந்த ஒரு சைத்தான் அவனை சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அந்த சைத்தானையோ இல்லை வந்து நம்ம சுமி 2 பேரில் யாரையோ ஒரு ஆளையோ உட்காந்து கழுவி ஊற்றுவா. நான் இதுக்காக பக்கத்தில் இருந்தால் உடனே செல்லை பிடிங்கி நான் லைவை டெலீட் பண்ணலாம், இல்லை ப்ரைவேட் பண்ணலாம், இல்லை கட் பண்ணலாம். இதே நான் மேலூர்லேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே பேசி முடித்து இவ பாயை போட்டு பந்தக்காலை நட்டுருவா. அதுக்கப்புறம் களிதான் திருப்பி வந்து வேண்டாத வேலை தான், போகாத ஜெயிலுக்கு போக வேண்டிய வரும். அதனால் நான் கையோடு கூட்டிகிட்டு போகலாங்கிற முடிவு எடுத்துட்டேன். லாபமோ நட்டமோ எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் சும்மா உட்காந்துருந்தா போதும்.
அங்கே வந்தால் மட்டும் போதும். நீ தேவையில்லாமல் நான் வந்து ரொமான்ஸ் சீனில் நடிப்பேன், 2 பேர் கட்டி பிடிக்கிற மாதிரி சீன் வரும், 2 பேர் முத்தம் கொடுக்குற மாதிரி வரலாம், இல்லை ஏதாவது அவர் வழக்கம் போல் கற்பழிப்பு காட்சி ஏதாவது ஒன்று எடுக்கலாம், ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணுறன்னா பேசாமல் வேடிக்கை மாத்திரம் பார்க்குற. முதல்ல போகும்போதே கூட்டு போகும்போதே சத்தியம் வாங்கிட்டு தான் கூட்டு போகணுன்றிருக்கேன். தேவையில்லாமல் அங்கே வந்து கரைச்சல் பண்ணக்கூடாது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீ நிற்கக்கூடாது, நீ மாடியில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய் நீ உட்காந்துக்க. பப்புவை மேய்க்கிறது தான் உனக்கு இன்றைக்கி வேலை. ஏன்னா பப்புவை நாங்கள் ஒத்தையில் விட்டுட்டு போக முடியாது. இனிமே போய் சுமி வீட்டில் நான் அங்கே போய் விட்டுட்டு கிளம்பி நான் மேலூருக்கு போகணும்னாலும் லேட் ஆயிரும். அங்கே எனக்காகவும் சூர்யாவுக்காகவும் அங்கே டீமே காத்துக்கிட்டு இருக்கோம். நான் போனதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் சொல்கிறேன், என் கூடவே வந்துரு. அழகாக உன்னை பத்திரமா காரில் பொத்துனாப்பில் கூட்டு போயிட்டு பொத்துனாப்பில் வந்து இறக்கி விட்டுறேன். எனக்கு மாத்திரம் அங்கே வந்து இடைஞ்சல் பண்ணாத. உன் பொறாமை குணத்தை உன்னோட வச்சுக்க. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? நான் வளர்றேன். நான் நிறையா ஷார்ட் ஃபிலிம் இப்போ அன்றைக்கி 16 எபிசோடு எடுத்தாச்சு. பூராமே காமெடி எபிசோடு தான். அதில் சில விஷயங்கள் வரும், அது வந்துட்டு போகுது. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்னடா இவன் நம்மளை விட பீட் அடிச்சுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டு இருக்கானே, நமக்கு இந்த வாய்ப்பு வந்து இல்லாமல் போயிடுமோ, ஒருவேளை வந்து இனிமேல் நம்ம ஷார்ட் ஃபிலிமே நடிக்கலைன்னா நம்மளுடைய பேரும் புகழும் மங்கிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால தான் இன்றைக்கி என் கூட வந்து நான் உங்கள் கூட 2 ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இதே நான் இன்னொரு விஷயமும் என்கிட்ட கேட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறான். அதே மாதிரி நான் வந்து உங்கள் கூட ஜோடியாக நடிக்கிறதும் இல்லாமல் ஸ்கெட்சு கார்த்தி இல்லைன்னா வந்து கருப்பு டைரக்டர் அவங்க கூடயும் சேர்ந்து கட்டி பிடிச்சி இதே மாதிரி காதல் சீன் பண்ணவா அப்படின்னு சொல்லி என்னை அங்கேயும் ஒரு பிளாக்மெயில் பண்ணுறான். நான் ஒன்று சொல்லவா, நான் இது நானாக ஏற்றுக்கிட்ட பாத்திரம் கிடையாது. உங்ககிட்ட ஏற்கனவே பேசி நிஷா கூட ஷூட் போகிறேன் நடிக்கவான்னு கேட்டதுக்கப்புறம் தான் நான் அட்வான்ஸே வாங்கினேன். இன்றைக்கி பாதி நடித்து பாதி கிணறு தாண்டினதுக்கப்புறம் நானும் போய் கருப்பு டைரக்டர் கூட நடிக்கிறேன், ஸ்கெட்சு கார்த்தி கூட நடிக்கிறேன், நான் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி வந்து சொன்னேன்னா இது நல்லதா? ஒன்று நான் சொன்னேன், 2 பேருமே ஷூட்டிங்கு போவேனா, பேசாமல் நான் வீட்டில் இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும்? அரிசி பருப்பு வாங்கி தரணுமா, இல்லை சரக்கு அடிக்கணுமா, இல்லை எதுவும் மீன் வாங்கணுமா சொல்லு, வாங்கி பொரித்து சமைச்சு குடிச்சிட்டு பேசாமல் மட்டையாயிருவோம் அப்படின்னு. இது நல்லதா? நல்ல பழக்கமா? இல்லை அதெல்லாம் வேணாம், வாங்க போவோம் அப்படின்டா. நான் வந்து சொல்கிறது வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான பாதை. நடிக்கிறது யாரு கூடயே நடிச்சுட்டு போகிறோம். நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போனால் உனக்குள்ள என் மேலே முழு நம்பிக்கை வரணும். என் மேலே வந்து எப்பயுமே ஒரு சந்தேக கண்ணோடையே இருக்கக்கூடாது. உன்னைய நான் என்றைக்குமே அந்த மாதிரி சந்தேக கண்ணோட பார்த்ததில்ல. உன்னை விட்டுட்டு நான் வந்து சுமி வீட்டுக்கு போகிறேன், இல்லை 3 நாள் ஷூட் போனேன். இடையில உனக்கு எப்போயாவது ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணேனா? நீ தான் வந்து அந்த ஷூட்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு என்னையை தூக்கி பிளாக்கில் போட்ட. மற்றபடி நான் உனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, நீ என்னை வந்து டார்ச்சர் தான் பண்ண, அதிகமான டார்ச்சர் கொடுத்த. நான் உனக்கு ஃபோனே பண்ணலை. இதுதான் நான். ஆனால் நீ அப்படி கிடையாது. அவன் எங்கே போகிறானோ, யார் கூட கட்டி பிடிச்சி உருண்டுக்கிட்டு இருக்கானோ, என் மேலே அவ்வளோ சந்தேகத்தோடு அந்த வாழ்க்கையை நீ வாழ வேணாங்கிறே. உனக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, என்னை பிளாக்மெயில் பண்ணுற வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக நீ எனக்கு எரிச்சலை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க. தினசரி ஒரு பிரச்சனையை கிளப்புற, தினம் என்னை சந்தேகப்படுற. நான் உன்னை திருப்பி சந்தேகப்பட ஆரம்பித்தேன்னா நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. சரியா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, உனக்குன்னு ஒரு வீடு, உனக்குன்னு ஒரு வழி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு நான் போய் என் வாழ்க்கையை வாழ்கிறேன்னு தான் சொல்கிறேன். எனக்கு வந்து அங்கிட்டும் போக விட மாட்டேங்கிற, உன் கூடயும் இருக்க விட மாட்டேங்கிற, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு நான் தினசரி படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். இதை முதல்ல மனசுக்குள்ளே வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணு. இவர் கூட தான் நம்ம இருக்கோம், இவரை வந்து சந்தேகப்படக்கூடாது. அவர் நம்மளுக்காக இருக்கிறாரு, நம்மளுக்கு தான் சம்பாரித்து கொடுக்குறாரு. எல்லாமே சூர்யான்னு தான் இருக்கிறாரு. கட்டின பொண்டாட்டியை கூட 20 வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டியை கூட ஒதுக்கி வச்சுட்டு நம்மளே கதின்னு கிடக்கிறாரு. அப்படி உள்ளவருக்கு நம்ம எவ்வளோ தூரம் நல்லவளாக நடக்கணும்? அவருக்கு நெஞ்சு வலி வர வைக்கலாமா? அவரை தேவையில்லாமல் டார்ச்சர் கொடுக்கலாமா? மன உளைச்சலை கொடுக்கலாமா? அப்படின்னு சொல்லி நீ நினைக்கணும். எனக்கு 24 மணி நேரமும் என்னமோ சொன்ன கதையா எல்லாம் செஞ்சும் கடைசியில் கெட்ட பேர் எனக்கு தான். எல்லாம் உனக்கு செய்கிறேன், காசுலேருந்து யூடியூப் வருமானத்துலேருந்து ஷூட்டிங் அந்த ஷார்ட் ஃபிலிம் போகிற சம்பளத்துலேருந்து எல்லாமே நீ தான் வாங்குற. எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு என் உழைப்பையும் ரத்தத்தையும் உறிஞ்சிக்கிட்டு என்னையவே டெய்லி பாடாப்படுத்தி சித்திரவதைப்படுத்தினா என் உடம்பு தாங்குமா? 10 வருஷம் வாழ்கிறவன் 5 வருஷத்துலேயே போய் சேர்ந்துருவேன், 5 வருஷம் வாழ்கிறவன் 2 வருஷத்தில் போய் சேர்ந்துருவேன். இது எதுக்கு? நான் ஒன்று சொல்கிறேன், நம்புனா முழுசாக நம்பி என் கூட வாழ்க்கை பயணத்தை தொடரு. இல்லையா இதோடு முடிச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவோம். ஏன்னா தினம் இந்த மாதிரி வந்து ஒரு ரணமான கொடூரமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. காலையில் வீட்டில் இலவு காத்த கிளி மாதிரி உட்காந்துக்கிட்டு வீடியோ போடுறது இதே ஒன்றும் இல்லை. சுமி கூட நான் லைவ் போட்டேன். இன்றைக்கி என்னுடைய லைவ் சேட்டில் பார்த்தா அதுதான் டாப் 1ல் இருக்குது. என்னுடைய ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே போய் எந்த வீடியோ எவ்வளோ வியூஸு, எவ்வளவு லைக்கு, எவ்வளவு மணி
பணம் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் செக் பண்ணும்போது சுமியும் நானும் பக்ரீத்துக்கு மத்தியானம் போட்டோம் பார்த்தீங்களா ஒரு லைவு. அந்த லைவுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்ல விரும்பலை, அவ்வளவு சூப்பர் சாட்டு, அவ்வளவு லைக்கு, அவ்வளவு பணம் எனக்கு அந்த ஒரு வீடியோவுக்கே ஏறி இருக்கு. இது ஒரு வீடியோவுக்கே எப்படின்னா வாழ்க்கை பூரா நான் சுமி கூட போய் சேர்ந்து வீடியோ போட்டேன்னா எவ்வளோ தூரம் எனக்கு வருமானம் வரும், எவ்வளோ தூரம் நான் வாழ்க்கையை இன்னும் உசத்தி கொண்டு போகலாம், எவ்வளோ தூரம் எனக்கு வந்து சப்போர்ட் இருக்குது, எவ்வளோ பேர் எங்கள் 2 பேரையும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத நீ பாரு. இதற்கே நீ ஒரு காரணம் சொல்கிற. இதே மாதிரி நான் இதை சொன்னேன் சூர்யா கிட்ட. அதட்ட சொன்னதை தான் உங்களோட வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன். இதே வார்த்தையை நான் சூர்யாட்ட சொன்னதுக்கு சூர்யா சொல்கிறா, நானும் இதே மாதிரி பாலவிநாயகத்தை சங்கரங்கோயிலேருந்து வர வச்சு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜோடியாக லைவில் நானும் தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சுட்டு நான் என் புருஷனை வந்து என் பக்கத்தில் உட்கார வச்சு நான் அவருக்கு பின்னால் வந்து அதே மாதிரி சோபாவில் உட்காந்துக்கிட்டு நானும் பொட்டும் பூவும் வச்சுக்கிட்டு வீடியோ போட்டால் எனக்கும் லைக்ஸ் வரும், எனக்கும் வியூஸ் போகும், என்னையவும் இந்த மாதிரி நிறையா சூப்பர் சாட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட போட்டி போட்ட. சரின்னு தான் நான் சொல்கிறேன், அதை செய்யின்னு தான் சொல்கிறேன். இதை செஞ்சிட்டேன்னா உனக்கும் என்னையை விட அதிகமான வியூஸ். ஏன்னா உனக்கெலாம் ஒரு வீடியோவுக்கு 4.5 லட்சம் 5.5 லட்சம் வியூஸு போகுது, எனக்கு வெறும் 40K 50K தான் போகுது. உன்னை விட நான் ரொம்ப கம்மி, உன்னை விட நான் ரொம்ப டம்மி. எனக்கே இவ்வளோ வியூஸு இவ்வளோ இது வர்றவனுக்கே இவ்வளோ வருதுன்னா உனக்கெல்லாம் 5.5 லட்சம் வியூஸு போகிறதுக்கு உன் புருஷன் பாலா கூட வச்சு நீ வீடியோ போட்டேன்னா ஓப்பனாக சொல்கிறேன், என் கூட இருந்தால் கூட நீ வந்து 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் வீடு கட்டுவ. உன் புருஷன் கூட சேர்ந்து வீடியோ போட்டேன்னு வைவேன், 6 மாதத்தில் இதே மதுரைக்குள்ளேயோ இல்லை திருப்பூர்லேயோ இழுப்பூர்லேயோ சொந்த வீடு கட்டி நீயும் சாதனா மாதிரி சின்னத்துறை மாதிரி நீயும் பாலவிநாயகம் சுப்புலட்சுமின்னு சொல்லி இல்லம்னு பேர் வச்சு ஒரு பெரிய வீடை 6 மாதத்தில் கட்டிடுவ. நான் உனக்கு கேரண்டி தர்றேன். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிற? என் கூடவே இருந்துக்கிட்டு என்னையும் வாழ விடாமல் நீயும் வாழாமல் ஏன் தவிக்கிற? அதைத்தான் நான் கேட்குறேன். நல்லா புரிஞ்சிருக்கும்னு உனக்கு நினைக்கிறேன். திருப்பி திருப்பி உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என் குடும்பத்தோடு போய் வாழணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஆனால் உனக்கு தான் என்னை விட்டு பிரியணுங்கிற அந்த இது வரமாட்டேங்குது. கண்டிப்பாக அதை வந்து உனக்கு இறைவன் கொடுக்கணும், அந்த மனநிலை உனக்கு வரணும். நானும் என் குடும்பமாக என் பேரன் பிள்ளைகளோட வாழணும்னு சொல்லி என் ஆசையும் நிறைவேறணும். மக்கள் நீங்களும் என் தங்கச்சி நீங்களும் அதுக்குண்டான ஒரு கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். நன்றி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திப்போம். பாய்.